திரு மாங்கல்யம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவை காப்பாத்துறதுக்காகவும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள மகா ஓடுறாங்க. இந்த பக்கம் கருணாவை காப்பாத்துறதுக்காக இந்து வராங்க. ரெண்டு பேர்த்துக்குமே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க கவிதாவும் கிருபாவும். சாமி பல்லக்கில் கோயில் நிலைக்கு வந்ததும் இதுக்கப்புறமும் இன்னும் யாருக்கு பரிவட்டம் கட்டுறதுன்னு முடிவுக்கு வரலையே. கருணா திரு ரெண்டு பேரும் போனவங்களும் இன்னும் மண்குதிரையை எடுத்துட்டு வரல. இப்போ என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ பரசுராமன் ஐயாவுக்கே நம்ம பரிவட்டம் கட்டிடலாம். அவரு வயசுல மூத்தவர். அவர் இந்த கோயிலுக்காக எவ்வளோ பெரிய தொகை நன்கொடையும் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட இவருக்கு நம்ம பரிவட்டம் கட்டுறது தான் மரியாதைன்னு ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் கிருபாவுக்கு சரியான கோபம் ஆத்திரம் வருது. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்ன இந்த பரிவட்டம் யாருக்கு கட்டுறதுங்கிறத நான் ஆரம்பத்திலேயே முடிவு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கிழவனுக்கு பரிவட்டம் கட்டலாம் அப்படின்னு கிருபா ஒரு பக்கம் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இதை பாருங்க, ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல அந்த மண்குதிரையை கொண்டு வந்தாலும் நம்ம அடுத்தது ஒரு கட்டம் இருக்கு, அடுத்தது ஒரு போட்டியும் இருக்கு. அந்த போட்டியிலையும் ஜெயிச்சுக்க வரணும். ஆனால் இப்போ இன்னும் இது வரைக்கும் மண்குதிரையை யாருமே எடுத்துட்டு வரல. அதனால அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல மண்குதிரையை எடுத்துக்கிட்டு வந்துட்டாலும் திரும்ப ரெண்டாவது ஒரு போட்டி இருக்கு. அதாவது தீ மிதிச்சு ஆகணும். அந்த தீ மிதிக்கிற விழாவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம நல்லபடியா தீ மிதிச்சு மேடேறி வந்தவங்க தான் இங்க பரிவட்டம் கட்டலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற கிருபா, என் குடும்பத்துல இருந்து யாரும் தீ மிதிக்க வரமாட்டோம், ஆனா பரிவட்டம் எனக்கு தானே சொல்றாங்க. அப்போ பரசுராமன் ஐயா குடும்பத்துல இருந்து தெரு தான் இப்போ குதிரையை எடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் குடும்பத்துல பரிவட்டம் கட்டலாங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது. பரிவட்டம் கட்டுறதுன்னா தீ மிதிச்சே ஆகணுங்கிறாங்க. அப்ப அந்த குடும்பத்துல சேர்ந்த நானே தீ மிதிக்கிறேன்னு சொல்லி திவ்யா முன்னாடி வராங்க. கவிதா நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இதுவும் நல்லதுக்கு தான். இப்போ திவ்யா தீ மிதிச்சான்னா அது மூலமா எப்படியாவது பெரிய பிரச்சனை உருவாக்கலாம். அதுக்கப்புறமா இந்த திருவை கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க கவிதா. திவ்யா தெருவுக்காக அங்கே தீ மிதிக்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, இதனால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டாலும் ஊர்க்காரங்க பொறுப்பு கிடையாது. நீங்கள் எல்லா சம்மதத்தோடவும் நீங்கள் உள்ள நுழையிறாங்களான்னு கேட்கும்போது ஆமாங்கிறாங்க திவ்யா. இது நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. திவ்யாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஐயோ கடவுளே, திவாகர் இவங்களை வேற குறி வச்சிட்டு இருக்கான். இவர் கண்ணிலையும் அவள் படாமல் இருக்கணுமே. இப்போ பத்தாவதுக்கு இந்த பரிவட்டம் கட்டுறதுக்காக திவ்யா தான் இந்த தீக்குண்டத்தில் இறங்க போறா. கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது. எப்படியாவது எந்த ஆபத்து வந்தாலும் தடுத்து நிறுத்தணும்னு எந்த ஒரு பக்கம் அவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா திவாகருக்கு இது குணமாயிடுது. ஜெயந்தி, ஐயோ இவனுக்கு இனிமேலும் நம்ம மேலே ஜூஸ் கொடுக்க முடியாதே, இவன் வேற தெளிஞ்சிட்டானே அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பதட்டத்தோடு இருக்காங்க. திவ்யா எல்லாருக்கும் தயாராக வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த திவாகர் உடனே கிருபாவை கூப்பிட்டு, அண்ணே, நான் என்னை அடித்த பொண்ணு யாருன்னு உங்ககிட்ட காட்டுறேன்னு சொன்னனால அதோ அவ தானே அப்படின்னு சொல்லி திவ்யாவை கை காட்டுறாங்க. இதை கேட்டு கிருபா, என்னடா சொல்கிற, இவ தானா அப்படின்னு கேட்குறாங்க. அட ஆமாண்ணே அப்படின்னு சொல்லி திவாகர் கை காட்டினதும் அப்போ கிருபா, இவளை சும்மா விடக்கூடாதுடா, இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் இவளை ஒன்றும் பண்ண முடியாது, தந்திரமாத்தான் இவளை அழிக்கணுங்கிறாங்க. கவிதா கௌதமுக்கு ஃபோன் பண்ணி என்னானாலும் சரி அப்பாவுக்கு இந்த பரிவட்டம் கிடைக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை கிடைச்சிட்டா அதுக்கப்புறம் நம்ம திருவை ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடும். திருவை அதுக்கு முன்னாடியே இவன் கதையை முடிச்சு அனுப்பி வைக்கணுங்கிறாங்க. கவிதா சொன்ன மாதிரியே கௌதம் நான் எல்லாமுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டேங்கிறாங்க. அப்படியா, சரி, இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாது. காட்டுக்குள்ளே போனவன் திரும்பி வருவான்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவன் திரும்பி வந்துட்டான். அங்கேயும் தப்பிச்சு வந்துட்டான், இங்கேயும் அவன் தப்பிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் நம்ம போடுற திட்டமெல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். ஒழுங்கு மரியாதையா இப்போ அதுக்காவது நான் சொல்கிற வேலையை கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிங்கன்னு கவிதா ஆர்டர் போடுறாங்க. கௌதம், இதுக்கப்புறமா நான் தோற்று போயிட மாட்டேன். இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு கவிதா. இங்கேருந்து போகும்போது திருவை பெணமாத்தான் நீங்கள் கொண்டு போக போகிறீங்கிறாங்க. அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன். நடக்க போகிறத பார்க்கலாங்கிறாங்க கவிதா. திவ்யா குண்டம் இறங்குறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ கோயில் பூசாரி, நீங்கள் குண்டம் இறங்குறதுனா குளத்துல இறங்கி குளிச்சுட்டு மஞ்சள் நீராடி மஞ்சள் புடவை கட்டிட்டு வந்து நீங்கள் சாமியை கும்பிட்டு தாமா இதை ஆரம்பிக்கணுங்கிறாங்க. திவ்யாவும் அதே மாதிரி போய் குளத்துல குளிச்சுட்டு மஞ்சள் புடவை கட்டிட்டு வராங்க. வந்து சாமிக்கு முன்னாடி நின்று தீர்த்தத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் அப்படியே மயங்கி விழுற மாதிரி அந்த விஷத்தை கலந்து வச்சிருக்காங்க கிருபா. இது தெரியாத திவ்யாவும் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிடுறாங்க. இது கொஞ்ச நேரத்தில் அந்த குண்டத்தில் இறங்கி நடந்து போகும்போது அவளையும் அறியாமல் அதுக்குள்ளேயே விழுந்துருவா. தீயிலேயே பொசுங்கி சாமல் ஆயிடுவா. ஊர்க்காரங்க எல்லாருமே இந்த புள்ள என்ன தப்பு செஞ்சதோ ஏது தப்பு செஞ்சதோ தெரியல, தெய்வ குத்தத்துக்கு ஆளாயிருச்சு, ஐயோ பாவனும் பரிதாபப்படுவாங்க. அப்புறம் என்ன நடக்க போகுது, பரிவட்டமே நின்று போயிட போகுது. அதுதானே நமக்கு வேணும். நமக்கு கிடைக்காத பரிவட்டம் எவனுக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு கிருபா இப்படி ஒரு தந்திரமான வேலையை பார்க்குறாங்க. திவ்யா குண்டம் இறங்குறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அங்கே இந்து கிருபாவையே பார்க்குறாங்க. ஐயோ, இந்த கிருபா சும்மாவே இருக்க மாட்டானே, இப்போ திவ்யாவுக்கு ஏதாவது இவங்கனால பிரச்சனை வந்துட்டா என்ன செய்யறது, நம்ம எப்படி காப்பாற்றுறதுன்னு இந்து ஒரு பக்கம் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. கிருபா ஆளுகளை வச்சு பணத்தையும் கொடுத்து எப்படியோ இந்த பொண்ணை முடிச்சு
முடிச்சு கட்டணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எப்படியோ நம்ம இந்து கேட்டுடுறாங்க. இந்து கேட்டதுக்கப்புறமா கருணா கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு கருணா, உங்கள் அண்ணனுக்கு இந்த கோயிலில் பரிவட்டம் கட்டலைங்கிறக்காக அந்த திவ்யாவை கதையை முடிக்க இப்போ ஆளுகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கருணா நீ தான் பார்த்து எப்படியாவது தயவு செய்து அந்த திவ்யாவை காப்பாற்றுன்னு கெஞ்சுறாங்க இந்து. ஏய் ஒழுங்கு மரியாதையாக இப்போ இருக்க போறியா இல்லையா? எங்கள் அண்ணன் மேலே எப்போ பார்த்தாலும் பழி சொல்லிக்கிட்டே இருக்க. எங்கள் அண்ணன் மேலே தப்பு சொன்னால் நான் நம்பிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதுக்கு மேலேயும் நீ எங்கள் அண்ணனை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பழி சொன்னேன், அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக சொல்கிறத நிறுத்திக்கோங்கிறாங்க கருணா. திவ்யா தீச்சட்டியை எடுத்துட்டு தீ குண்டத்தில் இறங்குறதுக்காக தயாராக வந்துட்டு இருக்காங்க. இங்கே கௌதம் கவிதா 2 பேருமா சேர்ந்து இந்த திவ்யாவுக்கு ஒரு பேராபத்தை ஏற்படுத்தினா தான் இந்த பக்கம் திருவை போட்டு தள்ள முடியும்னு இவங்க ஒரு பக்கம் ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே திவாகர் இவ என்னை கை நீட்டி அடிச்சிட்டால, இவ கதையை இந்த குண்டத்திலேயே முடிச்சிடணும், பார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் என்னை கை நீட்டி அடிச்சவளை இப்படியே தீயில பொசுங்கி சாம்பல் ஆகிறத என் கண்ணார பார்க்கணும்னு திவாகர் கிட்ட சொல்றாங்க. கிருபா திவாகர் கிட்ட சொல்றாங்க, இதை பாருடா திவாகர், நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னை கை நீட்டி அடிச்சவளை நான் சும்மா விடவே மாட்டேன்டா. அவள் எப்படி ஊர் திரும்பி போவான்னு நானும் பார்க்குறேன். அந்த ஊர்க்காரங்களுக்கு பரிவட்டம் கட்டுறதா இந்த ஊர்க்காரங்க என்னை கூப்பிட்டு அவமானப்படுத்துறத நான் தாங்கிக்குவேன் நினச்சிட்டு இருக்கானுங்களா? இந்த திருவிழா இதோடு நிறுத்தி வச்சுட்டு போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கிருபா திவாகரை கூட்டி சேர்த்துக்கிட்டு இன்னும் ஆளுகளை எல்லாம் சேர்த்து இந்த பக்கம் திவ்யாவுக்கு பெரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவதுல இறங்கி போய்கிட்டு இருக்கிற திவ்யாவுக்கு அப்படியே கரகரகரன்னு கண்ணெல்லாம் சுத்துற மாதிரியும் இருக்குது, தலை சாயிற மாதிரியும் இருக்குது. ஐயோ தீக்குண்டத்தில் இறங்கி போகிறவங்க ஏன் இப்படி தள்ளாடுறாங்க அப்படின்னு மகா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவிதா பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. கௌதம் தான் ஏதோ பண்ணியிருப்பான் போல இருக்கு, நல்லதாக போச்சு. இந்த திவ்யா இந்த பக்கம் இருந்தால் அந்த பக்கம் போகிறக்குள்ளேயே ஒரு வழி ஆயிடுவா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கிருபா நம்ம கொடுத்த விஷம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க. கருணா கிட்ட போய் உதவி கேட்குறாங்க. அப்போ கருணா சொல்கிறாங்க, எங்கள் அண்ணனை அடிச்சுவோ இவதான்னு சொல்கிறாங்க, அதனால நான் போய் எதுவும் பேச முடியாது, நீ பேசாமல் ஒழுங்கு மரியாதையாக நில்லை, எங்கள் அண்ணன் பேரில் தப்பு சொன்னால் நான் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. கிருபாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கருணா. இதுக்கு வேலைக்காகாதே அப்படின்ட்டு உடனே இந்து ஓடி போய் மகா கிட்ட சொல்கிறாங்க, மகா எப்படியாவது திவ்யாவை காப்பாற்றுங்கிறாங்க. அப்போ மகா பார்த்துட்டு ஐயோ என்னமோ நடந்திருக்கு, கண்டிப்பாக அக்கா இப்படியெல்லாம் மயங்கி விழ போகிறவங்க கிடையாது, அவங்க ஏன் இப்படி போகிறாங்கன்னு தெரியலையே, சரி எப்படியாவது நம்மளே காப்பாற்றலான்னு நினச்சி மகா ஓடி வராங்க. மகா பார்த்துட்டு சாமிக்கு முன்னாடி மண்டி போட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க, அக்காவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது, நல்லபடியாக அக்கா இந்த தீக்குண்டத்தில் இறங்கி வந்தவங்க திரும்பி வந்துடணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இந்துவும் ஒரு பக்கம் சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அப்போ தான் மகா யோசிக்கிறாங்க, சரி திவ்யா அக்காவுக்கு நாமளே ஆதரவாக போய் நிற்கலான்னு நினச்சி மகா அப்படியே தலையோடு தண்ணி ஊட்டிக்கிட்டு வந்ததும் திவ்யாவை தாங்கி பிடிக்க அந்த தீக்குண்டத்தில் இறங்கிருங்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் பார்க்குறாங்க. மகா விடுவேனான்னு அப்படியே திவ்யாவையும் தாங்கி பிடிக்கிறாங்க. அவங்க கையில் வச்சிருந்தா பூச்சட்டியும் தன் கையில் பிடிச்சிடுறாங்க. திவ்யாவையும் தாங்கி பிடிச்சிக்கிட்டு தீச்சட்டியும் பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் வந்து சேர்ந்துடுறாங்க மகா. இந்த பார்த்துக்கிட்டு இருந்த பரசுராமன் குடும்பத்தில் எல்லாருமே வாய் மேலே கை வச்சிடுறாங்க. இந்த அளவுக்கு மகா திவ்யா மேலே உயிராக இருக்காளே அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. ஆனாலும் மகா எப்படியோ ஒரு வழியாக திவ்யாவையும் அந்த பூச்சட்டியும் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு வழியாக பரசுராமன் குடும்பத்திலிருந்து பூச்சட்டி மேலே வந்துருச்சு. அதனால் இந்த பரிவட்டம் நம்ம பரசுராமன் ஐயாவுக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு தான் அங்கிருந்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனாலும் மகா மேலே அப்படி ஒரு மனசில் உயர்வான எண்ணத்தோடு வச்சுருக்காங்க. பரசுராமனும் பாரிஜாத பாட்டியும் 2 பேரும் மகாவை பார்த்து, மகா என் குடும்பத்தையே நீ காப்பாற்றிட்ட, கௌரவத்தையும் காப்பாற்றிட்ட, எங்கள் பேத்தி உயிரையும் காப்பாற்றிருக்கேன் மகா அப்படின்னு பாட்டியும் தாத்தாவும் சொல்கிறாங்க. அப்போ திரு பார்த்துட்டு கருப்பங்காட்டுக்குள்ளேயும் மகா என்னை காப்பாற்றிருக்கா, இப்போ பூக்குண்டத்துலையும் இவாவை காப்பாற்றிருக்கா மகா அப்படின்னு சொல்லி இப்போ மகாவுக்கு நன்றி சொல்கிறாங்களா இல்லை மகாவை மனசார நேசிக்க ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் மகா கிட்ட ஏதோ பேச வர்றாங்க திரு. இந்த பக்கம் கருணா திவ்யாவுக்கு நடந்ததை நினச்சி பார்த்துட்டு, கண்டிப்பாக இது கிருபா அண்ணாவோட வேலை தானா, அப்போ காட்டுக்குள்ளே நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் கிருபா அண்ணா தானா அப்படின்னு உண்மையெல்லாம் இந்து புரிய வைக்கிறாங்க. இந்து சொன்னதையெல்லாம் கேட்கல, ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது கிருபா அண்ணா இவ்வளோ பெரிய மோசக்காரனா அப்படின்னு தெரிஞ்ச கருணா கிருபா கிட்டேயே எதிர்த்து நிற்கிறாங்க. இங்கே திவாகர் திவ்யாவை ஆளையே சோழியை முடிக்க பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஜெயந்தி மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டு திவாகரோட வாயும் கையும் கட்டி போட ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.